வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஆர்ஜிகே, இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர், தென்மண்டல தலைவர். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்திருக்கேன். இது முக்கியமான விஷயம், அதுக்காக நம்ம பேசியே ஆகணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற விஷயம், தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். அது தொடர்பாக தான் இந்த வீடியோ பேச வந்திருக்கேன். இது தாவேக அரசோட தோல்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கருத்து அது எந்த நோக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது தெளிவாக தெரிஞ்சும் அவருக்கு பிடித்தமானவருங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க பெயருக்காகவே ஒரு கைது நடவடிக்கைங்கிறது எக்காரணத்துக்கு கொண்டும் தமிழக முதல்வருடைய நடவடிக்கையை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பெண்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் அவர் எந்த ஒரு டாப்பிக்கும் அவர் பேசலை. தெளிவாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தேன். க்ரௌட்லேருந்து ஒருத்தர் அவருக்கு பிடித்தமான நடிகை, யார், முதல்வருக்கு பிடித்தமான ஒரு நடிகையோட பெயரை சொல்லியிருக்காங்க. இவர் அந்த கண்டென்ட்டில் பேசிகிட்டு இருந்திருக்காரு. காவிரி நீர் பற்றின விவரங்களை பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதை ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மாதிரி ரொம்ப அவதூறாக பேசிட்டாரு, வாயிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் அதென்ன சொல்லுவாங்க, ஆடுகள் போல் பத்திரிகைகள் செயல்படுதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா இதை விட பயங்கரமாக பேசியிருக்காங்க. அவங்க கட்சி நபர்களே பேசியிருக்காங்க. அவங்களோட ஆடியோஸ் எல்லாமே ப்ரீவியஸில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி கேட்டிருக்கீங்க. தற்போது அவங்க எல்லாமே அமைச்சரில் இருக்காங்க, தாவேக்கோட அமைச்சர்களாக இருக்காங்க. அதெல்லாம் யாருமே ஒரு மைனிங் கூட பண்ணல. இது அவர் பேசிகிட்டு இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காவேரி நீர் பற்றின பிரச்சனை தான் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அது தூய்மையாக இல்லைங்கிற பட்சத்தில் இப்போ தற்போது அவர் பட்ஜெட் தொடர்பு விவாதம் போது கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருப்பார் போல், உங்களை எதிர்த்து நான் ஒரு 5 கேள்வி கேட்குறேன்னு. மேபி அதுக்கு பயந்துட்டு தான் இந்த கைது நடவடிக்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாக பதில் சொல்கிறதுக்கு, ஒரு கேள்விக்கு உடனே பதில் சொல்கிற அளவுக்கு கேப்பபிளான சீஃப் மினிஸ்டர் நம்ம தேர்வு செய்யலை. ஏன்னா அவர் ஒரு நாள் கழித்து தான் பதில் சொல்லுவார். யாருடைய கைடன்ஸு, அவருக்கு ஒருத்தர் அதை ரெடி பண்ணி கொடுக்கணும், டேட்டாஸ் அனலைஸ் பண்ணணும், அப்புறம் அதை ஒரு பஞ்சாக பேசி கைதட்டல் வாங்கணும். ஒரு சினிமேட்டிக் பாலிடிக்ஸ். நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விவாதிக்க வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் சுமை இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். தற்போது இன்னும் ஒரு 1.5 லட்சம் கோடி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க மேலும் கடன் வாங்கிறதுக்கு. ஸோ மக்கள் நலன் திட்டங்கள் இதெல்லாம் நேர்மையாக நடக்கிற மாதிரி ஒரு செட்டப் சொல்லியிருக்காங்க. அதுவும் இது வரைக்கும் நான் நேரடியாக பார்க்கல. மக்கள் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லலாம். ஊழல் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஊழல் இல்லாத மாதிரி ஒரு ஷோ தான் போயிட்டுருக்கு.